இன்றைக்கி 2 புதுவிதமான சமையல். ஒன்று வாழைத்தண்டு, இன்னொன்று ப்ரான்ஸ் கியூவர்ஸ்னு ஒன்று. எனக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆனால் ஏன் பண்ணேங்கிற கதைக்கு அப்புறம் வரேன். மெயின் டிஷ் நான் வச்சது பருப்பு குழம்பு தான். ஆனால் இதுதான் ஆந்திரா பப்பு அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட கொடுத்தா இன்னும் 2 வாய் சாப்பிடுவாங்களா, அதனால நான் அப்படியே சொல்லிக்கிட்டேன். ஆனால் இந்த வாழைத்தண்டு என் கல்யாண வாழ்க்கை வரலாறுல இன்றைக்கி தான் கையிலேயே தொடுறது. எப்படி பிச்சு வெட்டணுங்கிறதுனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு துண்டு வெட்டக்குள்ளே அந்த நார் எடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே மற்றதுக்கு எடுத்துரும். திருப்பி தண்ணிக்குள்ளே போடணும், நார் எடுக்கணும். சபா எவ்வளோ வேலை. ஆனால் அப்பவும் நார் அங்கங்கே இருக்க தான் செஞ்சுது. வயிற்று வலி வந்தால் தான் தெரியும். அப்புறம் நான் அடிக்கடி குக் வித் கோமாளியோட மொதல் சீசன் பார்ப்பேன். அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அதில் அந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் பண்ணியிருந்தாங்களா, நம்ம அதிலே ப்ரானில் பண்ணலாம். நீ ஆனால் அந்த குச்சி வாங்கிட்டு வந்தேன் வால் கிரிட் பண்ணணும். அதில் ஏகப்பட்டது மீதி ஆகிட்டு. அதனால் இதை வச்சு குத்தி பொரிக்கிறது தான். ஆனால் அந்த கம்பில் வச்சு பொரிச்சு எடுக்கிறது தான். நான் என்னமோ இன்டர்நேஷ்னல் லெவலில் சமைக்கிறேன்னு என் கணவர் என் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதை பார்க்கும்போது ஏதோ பிபிக்யூ லெவலில் இருந்துச்சு. ஆனால் வாழைத்தண்டு கருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஓவராக மஞ்சள் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் என் பிளேட்டில் ஒன்றுத்தையும் அப்படியே வச்சு பார்க்கும்போது அடடா எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா.